மாமா பால். வாங்க 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 குடிங்க. அம்முக்குட்டி செல்லம் டாடா. அடுத்த ஆளுங்க வீட்டுல இருக்காங்களா? சீக்கிரம் போய் பார்க்கணும். வந்துட்டேன். ஹாய் வந்தேன்டா பாலுக்காரே, பசு மாட்டை பத்தி பாட போறேன். அக்கா பால். ஏண்டா 2 நாளா எங்களுக்கு பால் எடுத்துட்டு வரல? அதுக்கு நான் என்ன பண்ணி பண்றது? பால் இருந்தா தானே கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பாலே வராது. ஏண்டா? எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்குது. பால் எல்லாம் கண்ணு குட்டிக்கே தெரியா போகுது. நான் என்ன பண்றது? அச்சச்சோ, அது வரைக்கும் எங்களுக்கு பாலே வராதடா. ஏன் வராது? இருக்குல்ல எங்க கண்ணு குட்டி பால் மறக்கிற வரைக்கும் இந்த பாக்கெட் பால் தான் உங்களுக்கு. குடிங்க. நாங்கெல்லாம் வெளியே போறோம், கீழே மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்படியா? ஓகே அம்மனி, கவலையே படாதீங்க. எப்படியோ பால் கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. வரட்டுமா? அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். என்ன இங்க வாழு வாழுன்னு சத்தம்? நீதான் பாடுனதா? மாமா இனிமே உங்களுக்கு பாலே வராதே. அது நமக்கு இப்பதான் தெரியுமாடா அம்பி? என்ன மாமா மேடம் என்ன சொல்றாங்க? பொம்மநாட்டியாவ சரியான கம்மநாட்டி. என்ன அங்க புலம்பல்? இல்ல மாவாட்டலன்னு சொல்ல வந்தேன். போங்க, மாவை நைஸா ஆட்டுங்க, சட்னியை சட்டுன்னு ஆட்டுங்க. ஆட்டுறேன். ஏன்டா அம்பி பால் வராது? அது வந்து மாமா, அது எனக்கு தெரியும்டா. மாடு கண்ணு போட்டுடுது, ஒரு வாரத்துக்கு பால் ஊத்த மாட்டேன்னு உன் தோப்பனார் நேத்தே என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாருடா. எல்லாமே நோக்குதான் முதல்லயே தெரியறது. மசன்னு பேசிட்டு நிக்காம அடுப்படையில போய் வேலையை பாருங்க. போங்க. மாமி மாடமா சும்மா இருங்க மாமா. ஏன் மேடம் ஒரு சோகமா இருக்கீங்க? இல்லடா அம்பி, இன்னைக்கு எங்க ஆத்துல வர காப்பி தான். ஏன் கவலைப்படுறேன்? இன்னைக்கு ஒண்ணு போதும்டா. மாமா தான் பால் சாப்பிட மாட்டாரோ? ஏன்னா நீங்க பால் குடிப்பேன். நான் பால் குடிக்க மாட்டேன். ஏன் நீங்க குடிச்சிட்டாலும் போங்க. ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க? இந்த காட்சி நானே குடிச்சிடுறேன். சி, அவசரத்துக்கு ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாச்சது சரியில்லை. நான் என்ன பண்றது? யாரையும் காணோமே. மேடம் பால். அப்பாடா, நம்ம ஆளு வந்துட்டான்பா. வாடா 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 வாடா. எதிர்பார்ப்பாங்க போல் இருக்கு. நான் நினைச்சேன்டா நீ வந்துட்டே. அதுதான் இந்த உண்ணாமலை வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். என்ன மேடம் எதுவும் ரொம்ப அர்ஜென்டா? ஆமாடா அம்பி, கொஞ்சம் அர்ஜென்ட் தான். சொல்லுங்க. அடுப்படியில பாத்திரம் எல்லாம் கழுவாம கிடக்கு. தண்ணியே வரலடா. நான் என்ன செய்யறது மேடம்? இல்லடா அம்பி, சமையல் கட்டுல தண்ணி வரல. கேட்டு வால்வு மூடி இருந்தா செத்த திறந்து விடுறா. அவ்வளவுதானே, நான் போய் திறந்து விடுறேன். நீங்க வாட்டர் வரலான்னு பாருங்க. விளக்கு விளக்கு வரலையே. இருக்கேன் திறந்து. மேடம். என்னடா அம்பி? என்ன மேடம் கேட்டு வால்வு திறந்துதானே இருக்க? திறந்திருந்துமா தண்ணி வரல? அப்ப அடப்பு நினைக்கிறேன். அடப்பை எடுத்து விடுறா. இதே வேலையா போச்சு சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம். இதான்டா அம்பி. இதானா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ. பால் வண்டி இருக்குது. எங்க பால்காரனை காணோம்? ஒருவேளை மேல பால் ஊத்த போயிருப்பானோ? சாப்பா, உடம்புல ஸ்டெமினா வரணுங்கிறதுக்காக முதல்ல வாக்கிங் போனேன், ஜாக்கிங் போனேன். 10 குறைச்சலுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் வேற போயிட்டேன். அடாடாடாடா, கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது. இத நன்னா புடிங்க. நான் பிடிச்சது போதும், நீயே பிடுறா அம்பி. என்னடா அம்பி? என்ன மேடம் என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? ஆமா இந்த வேலையெல்லாம் மாமா பார்க்க சொல்ல வேண்டியதானே? அவர் எங்கடா பாக்குறாரு? வயசான காலத்துல சொன்னா கோவப்படுறாரு. அதனால தானே நான் அம்பி ஒன்ன கூப்பிட்டேன். ஆமா இப்ப மாமா எங்க போயிட்டாரு? அவரு வாக்கிங் போயிருக்காருடா. ஆமா வாக்கிங் போயிட்டா மட்டும். நல்லா குத்தி விடுறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. குத்திட்டு தானே இருக்கேன். வருது பாருங்க. நல்லா குத்துடா, ஃபுல்லா வரும். பாத்திரம்லாம் கழுவாம கிடக்கு. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். துரோகி. வேகமாடா அம்பி. ஏன்டா இவ்வளவு லேட் பண்றே? சீக்கிரம்டா. வருது பாருங்க. அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். பால்கார் அம்பி சார், சத்த இப்படி வர்றேலா? வாடா. வாட் இஸ் த மேட்டர் மாமா? ஏன் ஆத்து வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இனிமே நீ ஒழுங்கா வெளியிருந்து பால் ஊத்துற வேலையை மட்டும் பாரு. இந்த பத்தி முன்னாடி இருந்தா மேடம் என்ன கூப்பிட்டு கொலாட போயிடுன்னு சொல்ல போறாங்க. என்னடா முனக? என்னைக்கா இருந்தாலும் என்னோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்ல வந்தேன். பெரிய ஃபயர் சர்வீஸ். போடா. அங்க என்ன போற? இங்க போடா. போறோம்ல என்கிட்ட காட்டுவோம் வீர. ஆபிஸ்டு.
சின்ன பையன் நல்லா வேலை பாப்பான் தானே மாமா கூப்பிட்டேன். நீங்க அந்த வேலையை பாத்திருந்தா நான் ஏன் கண்டவாள எல்லாம் கூப்பிட போறேன்? இது பாருடி, இனிமே நீ எந்த வேலையா இருந்தாலும் என்னண்டியே சொல்லு, நானே பாத்து விடுறேன். இப்பயாவது ஆத்துக்காரியோட அருமை புரிஞ்சுதே. வாங்கண்ணா. மேடம் பாலு வந்தா நோ கூத்திடுவேன்டா. பாக்கெட் பால் சத்து எடுத்த பால், அதுல சத்து இருக்காது. ஆனா இந்த உண்ணாமலை குடுக்கற பால் சத்து நிறைஞ்ச பால். அதனாலதான் எல்லாரும் ஹெல்த்தியா இருக்காங்க. புரியுதா? புரியுது. ஒன்னு, ரெண்டு, மூணு, மேடம் இந்த வயசுல நாலு, சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம பால் கணக்க முன்னாடியே பாத்துட்டு இருக்காங்களா? எது எப்படியோ மாமா எதுக்குள்ள கொண்டு பாலை ஊத்திடுவோம். முன்ன மாதிரி அவர் இல்ல பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு கோவம் வர்றது. இந்தா வந்து ஊத்திடுறேன். 10, 11, 12, 13, 14, 15, 16, மேடம் 17. பாலு இதோ வரேன்டா அம்பி. எங்கடி போற? பால் வாங்கனா? பால் வாங்க. நோ காலத்தானே எல்லா வேலையும் நான் செய்யறேன்ல, நான் வாங்க மாட்டேனா? அது என்ன மேடம் பாலு, ஏன் மாமா பால்னு சொல்ல மாட்டாளா? இனிமே எது கொண்டு வந்தாலும் மாமான்னு என்னத்தான் கூப்பிட்டு என்னதான் கொடுக்கணும். ஏன்னா அவளுக்காக எல்லா வேலையும் நானே செய்யறேன். ஊத்தல பால. காப்படி பால சிந்திட்டான். இந்த ஹெல்த்தி முன்னாடியே இருந்திருந்தா மேடம் ஏன் என்ன கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு ஏன் உயிர் எடுக்க போறாங்க? எப்படியோ நான் தப்பிச்சேன். எங்க இவன் ஆளே காணும்? ஏ மலையா, மலையா இங்க வா. என்ன மாமா? என்னது? நீங்களே உங்களுக்கு அடிச்சுக்கிட்ட போச்சு. கிண்டலா பண்ற? படிடா. எனக்கு படிக்க தெரியல மாமா, நீங்களே படிங்க. வேறு ஜோதிட சந்துரு டென்மார்க்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கே வழியெல்லாம் டென்மார்க்லயே படிச்சாராமா. ஏய், உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். 10வது படிக்கிறதுக்கே வக்கீல் இல்லாதவன் டென்மார்க் எங்க போடான்னு கேட்க வர. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? என்னுடைய அடுத்த வாரிசை நீ தான் உட்காரு. என்னடா யோசிக்கிற? இல்ல உங்க அளவுக்கு ஒரு நாள் யோசிக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான்டா, அதுக்கெல்லாம் உழைக்கணும். ஆமா, டெய்லி 2 போட்டு மீட்டர் ஸ்டோரிங்ல உழைக்கிறதுக்கு. என்ன கிண்டலா? உழைக்கிறதுனா உடல் உழைப்பு இல்லடா, புத்தியில உழைக்கணும்னு சொல்ல வந்தேன். அத கொஞ்சம் செலவு பண்ணணும். இருக்குதா? டேய், யாரோ வராங்க, உன்னை அப்புறம் பேசுகிறேன். நீ எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ. ஜோசியரே வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்களை பார்த்தா பெரிய அரசியல்வாதி மாதிரி தெரியுது. அரசியல்ல குதிக்கலாம்னு வந்திருக்கேன். அப்படியா? கையை நீட்டுங்க. அடடடா, அரசியல்ல நீங்க கண்டிப்பா குதிக்கலாம். ஆமாங்க, இந்த பாருங்க, எம்எல்ஏ ரேகை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சரி, கை விடுங்க, கை விடுங்க. இந்தாங்க. சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப அவசரப்படுறீங்களே. என்னங்க இது வரைக்கும் பார்த்த ரேகை எம்எல்ஏ ரேகை இல்லங்க. ஆமா, எம்பி ரேகை ஓடி. நல்லா திரும்பி பார்த்து சொல்லுங்க. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. திரும்ப திரும்ப நல்லா பார்த்து சொல்லுங்க. கையை பெரட்டுங்க. கீரை இல்லாம தெரியுது. ஆமாங்க, இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலேயே இருக்கு. டென்மார்க்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்படி 3 தடவை அடிச்சிட்டு இது வழியா பார்த்தா ஐயோ புழு மாதிரி தெரியுது. சிஎம் ரேகை ஓடிட்டு இருக்குங்க. ஆமாங்க, பாக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க. எடுங்க எடுங்க எடுங்கண்ணா. இது 1000 ரூபாய் உங்களுக்கு வைங்க. உங்க கைரேகையை பார்த்ததுல முத்து பேச்சியின் வாழ்க்கையில எப்படி ஒரு சூறாவளி சுத்திச்சோ அதே மாதிரி ஒரு பாட்டினால உங்க வாழ்க்கையில ஒரு சூறாவளி சுத்த போகுது. இருந்தது 2 பாட்டி, 2 பாட்டியுமே மண்டை போட்டுருச்சு. எந்த பாட்டி சொல்றீங்க? ஐயோ, இங்க வாங்க. நான் உங்க பாட்டிய சொல்லல, உங்க அப்பாட்டினால பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். ஓ, அந்த மாதிரியாலாம் கிடையாது. அட இப்ப சொல்லுங்க, எம்பி ஆக போறீங்க, எம்எல்ஏ ஆக போறீங்க, தானாவே வரும். போங்க போங்க போங்க. சரி வர்றேங்க. போய் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பாடி, காலையில ஒருத்தனை புடிச்சு ஆட்டைய போறதுக்குள்ள பெரும்பாடாகுது. அம்மா இங்க வாமா. என்னங்க? இந்தா, வந்தவனுக்கிட்ட ஆட்டை போட்டா நண்டு வாங்கி சமைச்சு வை. நண்டா? ஆமா. தொக்கா தானே? போயிட்டு வா, சமைச்சு வைக்கிறேன். என்ன இவ்வளவு சலிச்சுக்கிறா? ஏதோ இன்னைக்குதான் வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி. ஏ மலையா, என்ன மாமா? இங்க வா. நான் வேர் கொடுக்க பச்சை மலைக்கு போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் பாத்துக்க. ஆமா, நில்லுங்க. அவன் அசிங்கப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எம்எல்ஏ எம்பி ஆகுறாங்க. ஆனா நீங்க திண்ணையிலேயே உட்கார வச்சு அவனை பெரிய பெரிய மினிஸ்டர் ஆக்கிறீங்களா? அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? அதெல்லாம் சும்மா கிடைக்குமா? இங்க உழைக்கிறல்ல, அதான் காரணம். சரி மாமா, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. எதுக்கு? வெயிட் பண்றானுங்க. கோட்டருக்கு
காசு இருக்கு, தொட்டுக்க ஒண்ணும் இல்ல, ஊர்ல வாங்குறதுக்காவது காசு கொடுக்கணுமா? உன் நாக்க செவுத்துல வச்சு நல்லா தை, நல்லா ருசியா இருக்கும். இதெல்லாம் ஒரு மாமா. இப்ப ஊர்ல என்ன பண்றது? தம்பி, என்னக்கா? மாமாவை தேடி யாரா வராங்க, என்னன்னு கேளுப்பா. இவரா? வாங்க வாங்க வாங்க. என்ன திரும்பி வந்துட்டீங்க? நான் எம்எல்ஏ ஆனா ஜோசியர் ஒரு கார் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியா? மாமா வெளியில போயிருக்காரு, வந்து நான் சொல்றேன். சரிங்களா? சரிப்பா. சார் உட்காருங்க உட்காருங்க. ஆமா, இவ்வளவு ஒரு செயின் போட்டிருக்கீங்க. எல்லாம் பந்தாவுக்கு தான். பந்தாவுக்கா? எப்படியாவது அடிச்சாகணுமே. இது மக்களுக்கு ஆகாதாச்சே. இத கழட்டி கொடுங்க, ஒரு பூஜை செஞ்சு தர்றேன். பூஜை செஞ்சு பின்னாடி அரசியல் பூச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆளா வருவீங்க. அப்படியா? சரி சரி. பாத்து பாத்து. தம்பி, திருப்பி எப்ப பாத்துருவ? பூஜை செஞ்சு தர்றேன். சரிப்பா. ஓகே, போயிட்டு வாங்க. மாமா பணத்தை போட்டாரு, நம்ம செயினியே போட்டோம்ல. ஆமா, என்ன போட்டிருக்க? எனக்கு ராசி பலன்ல உனக்கா சூது கவன் போட்டு ஐயோ, யார் மாமா அடியில போய விட்டு போறான்? அது கொசு அடிக்கிற மிஷின் தான். இதை அடிச்சா கொசு எல்லாம் பட்டுன்னு செத்து போயிரும்ல. ஐயோ மாமா, இப்படி வாங்க மாமா. அந்த புகைப்பட்டு செத்துக்கிட்டு போயிட்டீனா? எதுக்கு? நீ பாக்குற கொசு மாதிரி இருக்கல மாமா. அப்படியே ஏத்துற பாரு. என்ன பார்த்தா கிட்லாவா இருக்கு? இல்ல மாமா, இருங்க. என்ன யோசிக்க விடக்கூடாது, பாத்துக்கிறேன். என்னம்மா, என்னம்மாச்சு? சொல்லுமா, என்னம்மாச்சு? என்னங்க? வாங்களே. எவனோ நம்ம புள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டானாங்க. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? எவன் பண்ணிருப்பா? சரி, இங்க வாடா. மாமா, என்னாச்சு 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 மாமா? அது வந்து நம்ம புள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்கடா. நமக்குள்ள வச்சுக்கணும் மாமா. போங்க 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 போங்க. மாமா, நம்ம உள்ள போலாம். போயா போயா. இங்க வாடா. இப்ப என்னடா பண்றது? மாமா, இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சு நமக்கு தான் மாமா அசிங்கம். அதனால இன்னைக்கு முத்தம் கொடுத்தா நாளைக்கு வருவான். எப்படி சொல்ற? ருசி கட்ட போன சும்மா இருக்குமா? ஆமா, சும்மா தான் இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்ன்ற? நாளைக்கு வண்டி வரும்போது நம்ம பாப்பாவை கோலம் போட வைக்கலாம். நீங்க ஒரு கட்டையை வச்சுட்டு அங்க நிக்கிறீங்க, நான் ஒரு கட்டையை வச்சுட்டு அங்க நிக்கிறேன். சரிங்களா? அவ இங்க வந்து முத்தம் கொடுக்கும்போது ஒரே அமுத்து கோழி அமுத்து அமுத்திரலாம். அப்பாடி அருமடா. இன்னைக்கு தாண்டா உருப்படியான கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கேன். நீ போய் கட்டையெல்லாம் ரெடி பண்ணு போ. டேய், என்னடா இதெல்லாம்? நேத்து பிளான் படி கட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாமா, கட்டையை பிடிங்க. ஆமா, நான் என்ன பண்ணணும்? அங்க நின்னுட்டு 4 பக்கமும் குறு 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 குறுன்னு பாத்துட்டு எந்த வழியில வருவான்னு தெரியாது. எந்த வழியில வந்தாலும் ஒரு அடி அடிச்சு அப்படியே கவுத்திடும். கொண்டு வந்ததுதான் கொண்டு வந்த. கொஞ்சம் கணம் குறைவா கொண்டு வந்திருக்கலாம்ல. நான் இதெல்லாம் ஒரு கணம் சொல்லிட்டு என்னம்மா, என்னாச்சு என்னாச்சு? என்ன வாய் தரது சொல்லு. நேத்து ஒரு கன்னத்துல முத்தம் கொடுத்து, இன்னைக்கு 2 கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டான். வாயை திறந்து கத்த வேண்டியதானே? அவன் வாய் பொத்திட்டு இல்லப்பா முத்தம் கொடுத்தான். வாடிங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? புள்ள கதறிட்டு இருக்கு. அட போங்க, அவன் மாத்தி கீத்தி குடுப்பான், ஒரே மாதிரி குடுத்துட்டு இருக்கான். எனக்கு வேலை கிடைக்கு, நீங்க போங்க. போடி உள்ள. நீ போ உள்ள. நேரா வாடி உள்ள. ஐயோ, நல்ல குடும்பத்துல இருந்து வாக்கப்பட்டிருக்கேன். டேய், எங்கடா போறீங்க? அவன் ஜோலி முடிச்சுட்டு போயிட்டான். இப்ப என்ன கத்திட்டு இருக்க? சும்மா மாமா, அவனை சும்மா விட மாட்டேன் மாமா. யாரு தப்பிச்சிட்டா மாமா? நாளைக்கு மாட்டியா? ஆமா, நாளைக்கு வருவா, இதே மாதிரி பெருக்க சொல்லுவேன். திருப்பி முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுவா. அப்படிதானே? இல்ல மாமா, இன்னைக்கு பாப்பா வெளிய இருக்கங்காட்டி தான முத்தம் கொடுத்தா. நாளைக்கு உள்ள வச்சு பூட்டிட்டா எப்படி கொடுப்பான்? உள்ள என் பொண்டாட்டி இருக்கு, என்ன பண்ணுவ? சும்மா மாமா, அக்கா எல்லாம் கரெக்டா இருப்பா மாமா. அப்படியா? உனக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமா மாமா. ஐயோ, இவனுக்கு நம்பிக்கை இருக்குன்றான், எனக்கு இல்லையே. என்ன பண்றது? போய் கட்டை கிட்டே கொண்டு வா போ. ஐயோ, நாளைக்கு வருவானோ? இங்க கொசுவே வரல, இவன் ஏன் மருந்து அடிச்சானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய் கொசு, வா. உனக்கு இல்லாத கொசுக்கு மருந்து அடிச்சுட்டு போறேன். கொசுக்காரனும் வந்துட்டு போயிட்டான். வரானா பாப்பா. ஐயோ, என்னமாச்சு? வீட்டுக்குள்ள வந்துட்டானா? ஐயோ ஐயோ, என்னமாச்சு? என்னாச்சு? ஏன் அழுவுற? அவன் 2 நாளா முத்தம் தான்ப்பா கொடுத்தான், இன்னைக்கு கசமுசாவே பண்ணிட்டான். கசமுச பண்ணிட்டானா? புகை மண்டலம் ஆயிடுச்சு. ஆள் என்ன அடையாளம் என்னன்னு தெரியாம போச்சு. இன்னைக்கு உள்ளதானே வந்தா, ஆள் அடையாளம் தெரியலையா? இருட்டா இருந்துச்சா? ஒண்ணுமே தெரியலப்பா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அவன் செயினை மட்டும் அத்துட்டான்ப்பா. செயினை அத்துட்டியா? நம்ம பரம்பரை குணம் உனக்கு இன்னைக்குதாமா வந்திருக்கு. இந்த செயினை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? இந்த
செயின் யாருதுப்பா? சொல்லுங்கப்பா, இந்த செயின் யாருது? அந்த செயின் என்னதாயா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு தரேன்னு சொல்லி இவர்தான் வாங்கினாரு. அப்போ அந்த பொண்ணை கசமசா பண்ணது நீதானா? உங்க அக்கா பொண்ணுகிட்ட இப்படி பண்ணலாமா? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு. ஐயா, அந்த பொண்ணு எங்க அக்கா பொண்ணு தான். என்ன மாமா என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சரோ, எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமா? கையில என்ன இருக்கு தெரியும்ல? நிலியா வாயா வாயா வாயா. இந்த நான் சொல்றது கேளு. அங்க எங்க வீடு இருக்குது. அந்த வீட்டை சுத்தி நல்ல புகையடி. இந்த காசு செலவுக்கு வச்சுக்க. சரி, எங்க வா, வீடை காட்டுறேன். ஓ, அங்க தெரியுது பாரு, அதுதான் எங்க வீடு. நல்லா கும்முன்னு அடிச்சு விடுறோம். சரியா? சரி, போ 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 போ. கொசுத்திக்காரனை ஏமாத்தி 2வது நாள் எங்க மாமாவை ஏமாத்தி 3வது நாள் அவளை கசமுசுன்னு பண்ணும்போது செயின் மாட்டிச்சுங்க ஐயா. இன்னைக்கு நானும் மாட்டிட்டீங்க ஐயா. இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க கூடாது. போ போ. ஏ ஜோசியரா, உன் மருமகன் தானே இவன்? ஆமாங்க. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டான்ல, கட்டி வச்சா என்ன? அவனுக்கு கட்டி வைக்கிற கணத்துல தள்ளலாம். அவன் கேட்டோன்னு கொடுத்துருந்தா அவன் ஏன் இப்படி பண்ண போறான்? நல்ல பஞ்சாயத்து தலைவர் இவர் வேற வந்துட்டார். மாமா, எனக்கு பொண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டுனா புயலையும் கிளப்புவேன், பூகம்பத்தையும் கிளப்புவேன். அது எங்க பரம்பரை ரத்தம். நல்ல கூட்டு களவாணி குடும்பமா இருக்கும் போல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.